أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனுடைய தொடர் விளக்க வகுப்பிலே நாங்கள் ரமலானுக்கு முன்னால் அல் குர்ஆனில் 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர் என்ற அத்தியாயத்தினுடைய 30வது வசனம் வரை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், சூரத்துன் நூர் என்ற அருமையான இந்த அத்தியாயத்துல ஒழுக்கவியல் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஒழுக்கம் மீறப்படுகிற நேரத்தில் ஏற்படுகிற விளைவைத்தான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் அடியாக அல்லாஹ் சொல்கிறார். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், 2 பேருக்கு 100 கசை அடி அடியுங்கள் என்று குற்றவியல் தண்டனை அல்லாஹ் அழுத்தப்படுத்துகிறார். ஆதாபுகள் ஒழுக்கங்கள் மீறப்படுகிற நேரத்தில் ஏற்படுகிற அந்த விளைவை நிறுத்துறதுக்காக கடைசி தண்டனை தான். அப்படியான அந்த குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றியாவது நீங்கள் இதை நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி அடிக்க வேண்டும். அந்த கசையடி அடிக்கப்படுவது பகிரங்கமாக இருக்க வேண்டும். வலியஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், முஃமின்கள் ஒரு ஷாரார் அந்த வேதனையை காணட்டும். வலா தஅஃபுதுகும் பிஹிமா ராஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த தண்டனை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிற ஆள்கள் படுகின்ற அவஸ்தையும் வருத்தம் துடிதுடிப்பை பார்த்து இந்த தண்டனையை கொடுக்கிற ஆட்கள் அதிகாரிகள் அவங்களுக்கு இரக்கம் வந்துடப்படாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலானதாக இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறார். திருமணம் முடித்ததற்கு பின்னால் ஒருவன் விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை அவனை கல்லடித்து கொலை செய்ய வேண்டும். மரண தண்டனை தான் அவனுக்குரிய தண்டனை. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் விபச்சாரம் செய்தார். அந்த மாதிரியான குற்றவியல் தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு வகையாக வழிகாட்டுகிறார். சூரா அன்-நூருடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை, ஆனால் குற்றமே செய்யாதவர்களை படுதூர் என்ற அடிப்படையிலே சாடினால் அவர்களுக்குரிய தண்டனையும் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்கிறார். குற்றவியல் தண்டனையில அதிலும் விசேஷமாக கணவன் மனைவியாக வாழுகின்ற போது தன் மனைவியை பற்றி ஒரு கணவர் படுதூர் சொல்கிறார், அதற்குரிய சாட்சி நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவருக்கும் தண்டனை. அந்த தண்டனையில் இருந்து அவர் தப்ப வேண்டுமாக இருந்தால் லியான் என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் இங்கே சொல்கிறார். லியான், தன்னை தானே சபித்துக் கொள்வது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்வது உண்மை, நான் சொல்வது உண்மை, நான் சொல்வது உண்மை என்று 4 முறை சொல்லிட்டு நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் எனக்கு அப்படின்னு சொல்லி லியான் என்ற பாடத்தெல்லாம் இங்கே சொல்றார். அதெல்லாம் நாம பார்த்துட்டு கடந்து வந்துட்டோம். அண்ணா அதே மாதிரி அந்த படுதூர் சம்பந்தமான சட்ட திட்டங்களை சொல்லிக் கொண்டு வர வழியில தான் அல்ல ஆயிஷா நாயுடைய படுதூர் சொல்லப்பட்ட சம்பவத்தை
அந்த ஆயத்தை அதற்கு ஆயிஷா நாயகி நிரபராதி என்று சொல்லி இறக்கின வசனங்களை இந்த நூல் என்ற அத்தியாயத்துக்குள்ள அல்லாஹ் உள்ளடக்குகிறான். அதே தொடர்ல அடுக்கடுக்காக 11 வசனங்கள்ல ஆயிஷா நாயகி நிரபராதி. இப்படி யாராவது ஒரு முனாஃபிக் படுதூறு சொல்லிவிட்டார் என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதா? நீங்க எல்லாரும் நினைக்கிறீர்களா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டு உங்களால் தப்ப முடியும் என்று படுதூறு சொல்வது என்பது ஒரு சாதாரண குற்றம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வஹு ஐந்தல்லாஹி அதீம், அல்லாஹ்ட்ட கடினமான கொடூரமான குற்றம் அது படுதூறு என்று சொல்றாங்க. அண்ணா அதுக்கு பின்னால் அப்படியே கண்ணியமான சகோதரர்களே, அந்த விபச்சாரம் என்ற அந்த நிலைக்கு மனிதன் போய்விடக் கூடாது என்பதற்காக ஒழுக்கவியல் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் வழிகாட்டுகிறார். என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும். உங்களோட வீடு அல்லாத இன்னொருவருடைய வீட்டுக்கு நீங்க போறதா இருந்தா சும்மா நீங்க சலாம் சொல்லாம அனுமதி கேட்காம போக வேண்டாம். அங்க ஆணுடைய அனுமதியோ யாருடைய அனுமதியோ கிடைக்கவில்லை, நீங்க நினைச்ச மாதிரி உள்ளே புகுந்துட்டீங்க, ஆண் யாரும் இல்ல, உள்ளே வைத்து பார்த்தா பெண்களாக இருக்கிறார்கள், அனுமதி ஒன்றும் கேட்கல, உள்ளே போனவன் திரும்ப வெளியே வருகிறான், வெளியே வருகிற நேரத்துல இன்னொத்த காணுகிறான். அண்ணா அவனை படுதூறு சொல்றதுக்குரிய ஒரு நிலைமைக்கு அவரை நீங்க ஆளாக்குறீங்க. சந்தேகத்துக்கு இடமான நிலைமையில நீங்க நடக்காதீங்க. இதெல்லாம் உலகத்துல மசாதிகள் ஒழுக்கவியலுக்கு காரணமாக அமையும். இதெல்லாம் அல்லாஹ் வழிகாட்டுற சுப்ஹானல்லாஹ். நீ பாருங்க குர்ஆன் ரசனையை பாருங்க, விளைவை ஃபர்ஸ்டுக்கு சொல்லிட்டு இதுதான் நீ மீறினால் நடக்க போற விளைவு. அந்த ஒழுக்கவியலை அல்லாஹ் அடிக்கடி சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பாருங்க அடுத்த ஒழுக்கவியலை பாருங்க, விபச்சாரம் என்ற கடைசி ஃபைனல் விளைவை நோக்கி நீங்க போறதுக்கு மூல காரணியாக அமைகிற இந்த ஒழுக்கவியல்ல இன்னொரு முக்கியமான பகுதி அல்லாஹ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் தஆலா சொல்றான் குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள் அவங்களோட பார்வையை தாழ்த்திக் கொள்ள சொல்லி. இந்த பார்வைதான் ஒருத்தர் விபச்சாரத்தை கொண்டு வைத்து ரசித்து பார்க்கிறார், ருசித்து பார்க்கிறார், பேசுகிறார். கண்டது அவன் அல்லாஹ் தடுத்து இருக்கிறார் என்று உடனே அவன் பார்வையை தாழ்த்தினான், அந்த சப்ஜெக்ட் இல்லா போயிட்டு திரும்பி பார்க்கிறான். அவன் உள்ளத்துல குடிகொள்ள ஆரம்பிச்சிடும், மீண்டும் பார்க்கிறான், நெருங்க பார்க்கிறான், ஒட்ட பார்க்கிறான், தொடர்பு ஏற்படுத்த பார்க்கிறான். ஷைத்தான் வறண்ட பூமிக்கு தண்ணீர் என்ற மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவான் ஷைத்தான். கண்ணியமான பெருமக்களே, எப்படி அல்லாஹ் அந்த விபச்சாரம் என்ற கொடூர குற்றம் நடக்கக்கூடாதுன்றதுக்குரிய வேலையை போடுறான் சுப்ஹானல்லாஹ். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பாருங்க, ஆணுக்கு பேர பெண்ணுக்கு எப்படி சொல்ற பாருங்க, வகுல்லில் முஃமினாத் யகுதுல்ன மின் அப்சாரிஹின். பெண்களுக்கும் சொல்லுங்க அவன பார்வையை தாழ்த்த சொல்லி. அது மட்டுமல்ல, ஆணுக்கு சொல்லாத ஸ்பெஷலான சப்ஜெக்ட் எல்லாம் பெண்ணுக்கு சொல்றாங்க. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அந்த பெண்கள் அவனோட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அதாவது எல்லாமே நார ஆரம்பிப்பது, எல்லா ஆண்களுடைய மனதை காவு கொள்றது பெண்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதுதான். ஒரு ஏரியால ஒரு பெண் ஒரு கெட்டவளா மாறினால் 10 ஆண்கள் நாரி போவார்கள். கண்ணியமான சகோதரர்கள், 10 ஆண்களை கெட்டவனாக்குற ஒரு பெண் போதும். ஒரு விபச்சாரி உருவானால் பல ஆண்களை சாடுவாள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறார். விபச்சாரம் என்று வரும்போது குற்றவியல் தண்டனையில விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், அந்த பெண்ணைத்தான் எல்லாம் முதலாவது சொல்றான். ஏன் எல்லாம் பெண்ணை முதலாவது சொல்றான்? வசாரிக்கு வசாரிக்கத்து, களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண். அது ஆணத்தான் எல்லாம் சொல்றான். களவுல ஆண் தான் முன்னுக்கு இருப்பான். ஆனா விபச்சாரம் என்ற ஒன்று உலகத்துல பரவமாக இருந்தால் ஒரு பெண் தன்னுடைய அங்கீகாரத்தை அனுமதியை வெளியில காட்டுவாளாக இருந்தால் பல ஆண்களுடைய வாழ்வு நாறி போகும். கண்ணியமான சகோதரர்கள், அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர் அலா ரிஜாலி மினன் நிஸா. நான் எனக்கு பின்னால் ஆண்களுக்கு என்று ஒரு ஃபித்னா ஒன்றை விட்டுட்டு போறேன் என்றால் பெண்களை விட பெரிய ஃபித்னா வேறொன்றும் இல்லை என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் பக்குவமாக சொல்லிட்டு போறான், மோசமான முறையில் உடுத்துட்டு ஒரு ஆண் பொம்பளை வாரால், இவன் பார்வை அல்லாஹ்வுக்காக தாழ்த்தின தப்பிட்டான். ஆனா சும்மா பாக்குற கண்ணுக்கு பட்டால் ஷைத்தான் விளையாடுறதுக்கு ஒரு இடம், பெண்ணுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகின்ற இடம் என்பார்கள். அல் மர்அத்துல் ஔரா, ஒரு பெண்ணை ஔரத் என்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியமான சகோதரர்களை, பெண்களுடைய இடம் சுற்றி நடமாடுகிறது அல்ல, வீடுதான் அவர்களுடைய ஒதுங்கும் இடம். பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். பெண்களுடைய ஆடைகள் அதிகமாக மறைக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள் தான். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஆண்களுக்கு ஃபித்னாவாக அமைகிறது பெண்கள் தான். அதனால்தான் பெண்கள் பள்ளிவாயிலுக்கு வாரத்தை தடுக்காதேங்க. ஆனா வபுயூத்துஹுன்ன கைருல்லஹுன்ன, பெண்களுக்கு சிறந்தது வீட்டுல தொழுவதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா தடுக்காதேங்க. ஆனா பெண்களே நீங்க வருவதாக இருந்தா மனம் பூசி கொண்டு வராதேங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களே நீங்க வாரண்டாவோட அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வராதேங்க. நீங்க பெருநாள் தொழுகைக்கு வாரண்டா அலங்காரத்தை வெளிப்படுத்த. கண்ணியமான சகோதரர்களை, இல்லாத லிப்ஸ்டிக்களை பூசிக்கொண்டு ஃபிட் அபாயாக்களை உடுத்துக்கொண்டு வளர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு டெனிமா அணிவிச்சு கொண்டு சல்லிட பவரை காட்டிட்டு ஒழுக்கவியல்ல தரங்கட்டவங்களாக நாங்க போனால் ஒவ்வொரு பிள்ளையை நாங்க ஃபசாதுக்கு வளர்க்கிறோம் என்று அர்த்தம். கண்ணியமான சகோதரர்கள், எனவே அல்லாஹு தஆலா இந்த ஒழுக்கவியல் சம்பந்தமாக இந்த பகுதி எங்களுக்கு சொல்லித்தாராங்க. வபுயூத்துஹுன்ன கைருல்லஹுன்ன, பெண்களுக்கு வீடு சிறந்தது. வந்தா தடுக்காதேங்க பள்ளியில். ஆனா வந்தாலும் அவனோட சஃப்ல கடைசி சஃப்பு தான் அவளுக்கு சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாயலுக்கு பெண்கள் வருவார்கள் வக்துக்கு, அவங்க பின்னால் சொல்வார்கள். ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பெண்கள் வெளியேறும் வரக்காட்டும் நீங்க வெளியே போக வேண்டாம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த பார்வையை தாழ்த்துற பகுதி அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கு சேர்த்து சொல்லி தந்துட்டு இந்த விபசாரம் என்ற பகுதி அந்த விளைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வேல்யூ அல்லாஹ் போட்டு பாருங்க. எவ்வளவு ஆதாபன்னு பாருங்க, எவ்வளவு ஒழுக்கவியல் பாருங்க. இன்னும் அடுக்கி வரத்தான் இருக்குது இன்னும் தகவல்கள். உங்களோட வீட்டுல வளர்ற சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உம்மா படுக்கிற அறைக்கு பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால சின்ன புள்ள, விளப்பமான வயதில் உள்ள புள்ள அந்த உம்மா இருக்கிற இடத்துக்கு வரண்டாலும் 3 நேரங்கள் அனுமதி கேளும் வேண்டும். செய்தியை கூட அல்லாஹ் இந்த சூரத்து 100ல தான் சொல்கிறார். ஒரு உம்மாவாக இருந்தாலும் அந்த பிள்ளையிட முன்னால் எவ்வளவு ஒழுக்கமா நடக்கணும். ஒரு பாலூற்ற தாயாக இருந்தாலும் அவன் பார்வைக்கு அவனுக்கு விளப்பமுள்ள வயதாக இருந்தா இவ்வளவு மறைச்சு கொண்டு இந்த வேலை செய்யணும். குளிக்கிறதாக இருந்தாலும் ஒரு தாய் எவ்வளவு ஒழுக்கமாக அவள் குளிக்கணும் அந்த அறையில. புள்ளவருடைய கண்ணுலவாக இருந்தாலும் என்ற புள்ளதானே என்று சொல்லி கவனையினமாக இருக்கலாது. அந்த புள்ள வெளியில கதைக்கும் உண்டு. உண்மை வாப்பமாக இருந்தாலும் அந்த புள்ளவருடைய முன்னால் நடந்து கொள்ற முறைகள்ல அந்த புள்ள பேத்து வேறொரு புள்ள கதைக்கு வேண்டும். உண்மை வாப்பா இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் உட்கார்ந்தாங்க, இந்த இடத்துல இருந்தாங்க. உலகத்துல நாடுற விஷயங்கள் கண்ணியமான சகோதரர்களே, புள்ள கிட்ட வச்சுக்கொண்டு பேசுற பேச்சுகள் உள்ள ரெக்கார்ட் பண்ணும். அது வெளியில கதைக்கும் உண்மை இப்படி சொன்ன வாப்பா இப்படி சொன்னாங்க நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, விளைவுகள் உலகத்தில் நடக்கிறோம். ஒவ்வொன்றும் ஆதாபுகள் பேணப்படாதனால. எனவே இப்ப அல்லாஹ் சொல்ற இந்த ஆதாப பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சூரா அன்-நூர்ல 32வது வசனத்தை பாருங்க. நீங்க மிக அருமையான ஒரு வழிகாட்டல் தார பாருங்க. இந்த பெரிய பசாது நடக்கப்படாதுன்றதுக்காக வேண்டி அந்த பாருங்க சூரத்து 100 ஆரம்பத்துல எல்லாம் விளைவை சொல்லிட்டாங்க. விபச்சாரம் செய்யற பெண் அந்த நிலைமைக்கு போகப்படாதுன்றதுக்கு எல்லா வழியையும் சொல்ற சுப்ஹானல்லாஹ். இப்ப சொல்ற வழியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்குள்ள பாடமே தான். வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்கள யாராவது திருமணம் ஆகாதவங்க இருந்தால், வயது வந்து திருமணம் ஆகல, கல்யாணம் முடிக்காம 35 வயசு ஆயிட்டு, 30 வயசு ஆயிட்டு, பொம்பளை புள்ளைக்கு 25 வயசு தாண்டிட்டு பேசிட்டு இருக்குது. ஒன்று வறுமை இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காதல் தோல்வி, 45 வயசாயும் கல்யாணம் முடிக்கல, காதல் தோல்வி, பேனா நண்பன், காதல் தோல்வி, உளவியல் பாதிப்பு நடக்குது. இலவு பார்த்த கிளி மாதிரி இருந்து மறைவான மறைஞ்சி அதை பேசாம வெளியில சொல்லாம இருந்து இலவு பார்த்த கிளி போல என்று சொல்வார்கள். அதை பார்த்து எதிர்பார்த்து இருந்து அதுக்கு அப்படியே வேறொரு சைடா கல்யாணம் பேசி மனசால இவன் நேசிச்சுக்கிறான், வெளியில சொல்லல. எத்தனை ஆண்கள் 45 வயசாய் கல்யாணம் முடிக்காம இருக்கிறது பார்க்கலாம். சில குடும்பங்கள்ல வறுமை காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு பேசுற சொத்து கேட்கிறார், சீதனம் கேட்கிறார், கொடுக்க வழி இல்லாம 30 வயசாகி தாண்டிக்கிட்டு போகுது.
வாங்கிகுல் அயாமா. அயாமா என்று சொல்ற வார்த்தை இருக்குதே, கணவன் இல்லாத மனைவி, மனைவி இல்லாத கணவன் என்றால் மனைவி இல்லாத ஆண், கணவன் இல்லாத பெண், திருமணமாகாதவங்க அப்படி யாராவது இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்துடைய கடமை வாங்கிகுல் அயாமா மின்கும், உங்களை திருமணமாகாதவங்களுக்கு நீங்க திருமணத்தை ஜோடிய பேசி கொடுத்து இந்த ஏற்பாட்டை செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அண்ணன் முஸ்லிம் பொம்பளை புள்ள மாற்று மதத்தவனோட தொடர்பாம், இந்த புள்ள இப்படியான தொடர்பாம், இப்படியான விளைவாம், இப்படியான பசாதாம், இந்த ஏரியா இப்படி குழப்பமாம், விளைவு நடந்ததுக்கு பின்னால பேசுற சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். இன்றைக்கு அந்த விளைவுகள் நடக்கிறதுக்கு முன்னால விளைவுக்கு காரணமாக இருந்தவன் குற்றவாளி தான். உலகத்தில் குற்றவாளி யார்? ஒரு ஆண் தவறி போகிறான், குற்றவாளி அவனும் குற்றவாளி தான். அவன் தவறுவதற்கு காரணமாக இருந்த அவனின் மனைவியும் குற்றவாளி தான். ஒரு மனைவி தவறி போகிறாள், குற்றவாளி யார்? அவனும் குற்றவாளி தான். அவளின் உரிமையை, அவளின் உணர்வை மதிக்காது நடந்து கொண்ட பொட்டுப்போக்காக இருந்த இந்த ஆணும் குற்றவாளி தான். பிள்ளை வகுப்பிலே படிக்கவில்லை, பிள்ளை குற்றவாளி தான். அந்த பிள்ளையை நெறிப்படுத்தவில்லை, ஆசிரியரும் குற்றவாளி தான். அந்த ஆசிரியரை கண்காணிக்கவில்லை, அந்த பாடசாலையின் அதிபரும் குற்றவாளி தான். குற்றவாளி யார்? அது ஒரு தலைப்பு சகோதரர்களே. பாப்பா தற்கொலை பண்ணி கொண்டான், கழுத்துல தூக்கை போட்டு தூங்கினான், கயிற்றை போட்டு தூங்கி செத்தான், தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டான். அவன் குற்றவாளிதான், தற்கொலை பண்ணி கொண்டவன் குற்றவாளிதான். ஆனால் அவன் தற்கொலைக்கு போறதுக்கு காரணமாக இந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளும் குற்றவாளிதான். உலகத்தில் யார் குற்றவாளி? ஒருவனை சொல்லி ஒருவனை தப்ப முடியாது. அவன் பொறுப்பு நிறைவேற்றப்படாவிட்டால் அவனும் குற்றவாளிதான். குற்றவாளி யார்? வாங்கிகுல் அயாமா. ஒரு ஏரியால் ஒரு பிள்ளை தவறி போகுமாக இருந்தால் அவள் குற்றவாளிதான். ஆனால் சமூகம் என்ற பார்வையில அந்த குடும்பத்துடைய விவகாரத்துல கவனம் செலுத்தாவிட்டால் அயலவர்களும் குற்றவாளிதான். சுயநலவாதியாக நான் என்ன பிள்ளை வளர்த்து, என்ன பிள்ளை நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்து, அடுத்த வீட்டுல 35 வயசாயும் கல்யாணம் இல்லையே, 30 வயசாயும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே, இந்த ஆணுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லையே, வறுமை அவர்களை தடுத்து கொண்டிருக்க, பேசலையா கல்யாணத்தை பேசுங்களேன், என்னமா பார்த்து செய்வோம் நாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சமூக பார்வை கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அதுக்கு ஏற்பாடுகளை செய்ய ஃபர்லு கிஃபாயா. வாங்கிகுல் அயாமா மின்கும், உங்கள திருமணமாகாதவங்களை திருமணம் முடிச்சு வைங்க. ஃபசாதுகள் என்றது நடக்காம இருக்கிறதுக்குரிய வேலி அல்ல எப்படி போடுறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வஸாலிஹீன மின் இபாதிக்கும், உள்ள சாலிகான அடிமைகள் இருக்கிறார்களே, அவங்க ஏழைகளாக இருப்பார்கள், ஆனாலும் உணர்வு என்பது இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கும் நீங்க திருமணம் முடிச்சு வைங்கோ. அடிமைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க. நீங்க நான் சொல்றேன் பாருங்க, எப்படி அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுன்னு பாருங்க. திருமணத்துடைய விஷயத்துல அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பின்னால கொடுக்கிற புஷ்ஷ பாருங்க. அல்லாஹ் கொடுக்கிற சுப்ஹானல்லாஹ். யகூனு ஃபுகரா, அவன் திருமணம் முடிக்கிற நேரத்துல அவங்க ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் யுக்னிஹிம் அல்லாஹு மின் ஃபத்லிஹி, அவன் திருமணம் முடிச்சால் அல்லாஹ்வோட அருளை கொண்டு அவனை பணக்காரனாக்குவான் அல்லாஹ். நிறைய பேர் லைஃப் பாருங்க, நீங்க அவன் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்க கொள்ள அவன் பிக்கப் ஆகிற கல்யாண விஷயத்துக்கு பின்னால் அவனை கொஞ்சாயிட்டு துவா, அவனுக்கு கிடைக்கிற புள்ளைய காப்பாற்றுற நேரத்துல அந்த புள்ளைக்கு அளக்குற ரிஸ்க் அல்லாஹ் அவனுக்கு தான் கொடுக்கிற. சுப்ஹானல்லாஹ். வாப்பக்கு இருக்கக்கொள்ள ஒன்றும் இல்லாம எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று முடிச்சுட்டு தைரியமாக தவக்குலோட ஆண்கள் திருமணம் முடிச்சவங்க காணி வாங்குறான், வீடு வாங்குறான், வாசிப்பட்டு சுப்ஹானல்லாஹ் எப்படி கிடைக்குது அல்லாஹ் கொட்டுவான். அந்த பொஞ்சாதிக்கு கிடைக்கிற ரிஸ்கை அல்லாஹ் அவனுக்கு தான் கொடுப்பான். அவன புள்ளைக்கு கிடைக்கிற ரிஸ்கை அல்லாஹ் அவனுக்கு தான் கொடுப்பான். சில குடும்பத்துல எல்லாம் பொம்பளை புள்ள பயப்பட மாட்டான், கோடான கோடீஸ்வரனாக இருந்த எல்லா பிள்ளை தரமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட விஷயத்துல பழி சுமத்தினால், அல்லாஹ்ட விஷயத்துல குறை கண்டால், எனக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருக்குது, எப்படித்தான் முடிச்சு கொடுக்கறது, கிடைச்ச எல்லாமே பொம்பளை முனிஞ்சால் முணுமுணுத்தால், அல்லாஹ்ட ஏற்பாட்ட குறை கண்டால் அல்லாஹ் தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்ப்பான்.
அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான். யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் பணக்காரனாக்குவான். தைரியப்படுத்துவான். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கமாக, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத, உங்களுக்கு பாஅத்துக்கு நீங்க சக்தி பெறுவீர்களானால், பாஅத் இந்த சொல்ல ஒரு அருமையான சொல். மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத, பாஅத்துக்கு நீங்க சக்தி பெறுவீர்கள். பாஅத் என்ற அரபி சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு. யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், நீங்க அந்த பாஅத்துக்கு சக்தி பெறுவீர்களானால் நீங்கள் கல்யாணம் முடிச்சுக் கொள்ளுங்கள். கல்யாணம் முடிச்சுக் கொள்ளட்டும் அந்த வாலிபர்கள். இந்த பாஅத் என்ற என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒன்று உடல் ரீதியான சக்தி உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், உடல் ரீதியான சக்தி. இரண்டாவது, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, அவனுக்கு மகர் கொடுக்கிறதுக்கு, அந்த வாழ்க்கைக்கு செலவழிக்கிறதுக்குரிய தைரியமும் சக்தியும் இருக்குமாக. அப்ப குடும்ப வாழ்வு என்று வருகிற நேரத்துல செலவழித்தல், உடல் ரீதியான சக்தி ரெண்டும் இருக்கணும். இது இருந்தா அவன் கல்யாணம் முடிச்சுக் கொள்ளணும். ஒருத்தருடைய வசதி இருக்குது, பணம் இருக்குது, வளம் இருக்குது, வருமானம் இருக்குது, உடல் ரீதியான சக்தி இல்ல, அவன் கல்யாணம் முடிக்கப்படாது. அவன் உலகத்துக்கு காட்டுறதுக்கு கல்யாணம் முடிச்சாலும் முடிச்ச புள்ள பாதிக்கும். அல்ல, அதனால் தான் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். சில பேரை பார்க்கிறது, அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் உடல் ரீதியான சக்தி அவனுக்கு தெரியும் இல்லை என்றால் அந்த புள்ள பாதிக்கும். சில நேரத்தில் அந்த புள்ளே ஒரு தைரியமான புள்ளையாகத்தான் வெளியில சொல்லிடும். சில புள்ள அடங்கின புள்ளையாக இருந்தால் காலாகாலமாக வருந்தி கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம், வெளியில சொல்லாம. கண்ணியமான சகோதரர்களே, யாருக்காவது அந்த வசதி இருக்குமாக இருந்த, சக்தி இருக்குமாக இருந்தால், உடல் ரீதியான சக்தி, அது ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் அந்த உடல் ரீதியான சக்தி என்பது பகுதி இரண்டும் அடங்கும். கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது அவனுக்கு காப்பாற்றுகின்ற, குடும்பத்தை காப்பாற்றுகிற, செலவு வைப்பதற்குரிய வசதி இருக்குமாக இருந்தால் அவன் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த திருமணத்தால கிடைக்கிற ஆகப்பெரிய பலாபலன் என்ன? ஃபைன்னஹு அகத்துலில் பஸர், அந்த திருமணம் அவனோட பார்வையை தாழ்த்தும். நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தால் ஒரு ரோட்ல போறத பார்க்க மாட்டான். நல்ல தெளிவாக அவன உடல் உறவு, இல்லற வாழ்வு தெளிவாக அமைஞ்சால் அவனுக்கு இந்த வெளியில உள்ள அதெல்லாம் அவனுக்கு அசிங்கமாகத்தான் தன்மையில பரக்கத்தெல்லாம் வச்சிருப்பான், அபிவிருத்தியை வச்சிருப்பான், ராகத்தை வச்சிருப்பான், மனநிறையை வச்சிருப்பான், உளவியல் தாக்கம் நல்லா அறுக்கிற மாதிரியான மனநிலை எல்லாம் வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ். அதுல இல்லற வாழ்வு என்று வருகிற நேரத்தில் அந்த ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் மனநிறைவானவராக இருக்கணும். அந்த ஆணுக்குள்ள உணர்வு பெண் மதிக்கணும். அதனால தான் நீங்க பாருங்க, கணவன் மனைவியோட வாழ்க்கையில அதிகமான பகுதிய பெண்ணுக்குள்ள கடமை என்று அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற இல்லற வாழ்வத்தன். ஆண்கள் தனிமை சேர்க்கைக்கு போகிறான், வேறு வழியில போகிறான், தகாத வழிகள போகிறான், சிலவன் படம் பார்க்கிறான், மோசமான நிலைமைக்கு போகிறான், பார்வையால உணர்வை தீர்க்க பார்க்கிறான். இங்கே குற்றவாளி யார்? அவனும் குற்றவாளி, சில போது மனைவியும் குற்றவாளி. கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுடைய வாழ்வுல ஒன்று சுவர்க்கமும் நரகமும் உன் கணவனிடத்திலே. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் ஒரு பயணத்துக்கு ரெடியா இருந்தா எவ்வளவு நேரம் எடுப்பாள்? ஒரு பெண் பயணம் வந்து போறதாக இருந்தால் எவ்வளவு நேரம் தயாராகுவாள்? ஆன மாதிரி அல்ல, பயணத்துக்காக தயாராகி அவள் வாகனத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிற நிலைமையில் ஒரு கணவன் தன் தேவைக்காக அவளை அழைத்தால் அந்த நேரத்திலும் கடுகடுப்பு காட்டாமல் கட்டுப்பட வேண்டும் அந்த பெண்மணி. அதுதான் அந்த கணவனுக்கு செய்யும் கடமை. இப்படி தொப்புல உணர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் இது பெண்கள் தரப்பு விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களை, உணர்வுகளை மதிக்காம, சோர்வுகளை மதிக்காம, நோயை மதிக்காம, நோயை விளங்காம, உடல்நிலைகளை கண்டுகொள்ளாம ஒரு கரண்டு முரண்டான ஒரு பிராணிய மாதிரி ஒரு ஆண் நிற்கப்படாது. அவன் விவேகியாக, புரிந்துணர்வோட, அவன் அன்பானவனாக, காமரியானாக இருக்கக்கூடாது. நல்ல 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 எழில் நிறைந்த நல்ல தன்மையுள்ள
இரக்கமுள்ளவனாக இருக்கணும் அவன். கண்ணியமான சகோதரர்களே, இல்லற வாழ்வு என்பது அவன் வெறுமனே ஒரு கட்டுக்கட்டுப்பான பிராணியாக இருக்கப்படாது. அவன் பசித்த ஒரு பிராணி மாதிரி அவன் இருக்கப்படாது. இரக்கமுள்ளவனாக இருக்கும். அந்த இரக்கம்தான் அந்த இணைப்பை பண்படுத்தி வளர்க்கும், பாதுகாக்கும். கண்ணியமான பெருமக்களே, எனவே பைனஹு அகத்துல் பஸர், பார்வையை தாழ்த்தும், அஹ்ஸனுல் ஃபர்ஜ், அவன் அபத்த விபச்சாரத்திலிருந்து காப்பாற்றும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் 3 பேருக்கு வாக்களித்திருக்கிறார். அவங்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ் அவன் கட்டாயமாக ஆக்கி இருக்கிறான். 3 பேருக்கு உதவி செய்யறது. அது ஒருவர் யார் தெரியுமா? அன்னாகிஹுல்லதி யுரிதுல் அஃபாஃப். கல்யாணம் முடிக்கிறான், நான் பேணுதலாக வாழணும், நான் பக்குவமாக வாழணும், நான் விபச்சாரத்துக்கு பேய்த்திடப்படாது, நான் ஹலாலாக வாழணும், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழணும் என்ற நல்ல நோக்கத்தோட பேணுதலுக்காக அவன் கல்யாணம் முடிச்சால் இந்த மனிதனுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கு கடமையாக விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிறவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறார். ஒரு அடிமை தன் உரிமை சீட்டை எழுதிவிட்டு அந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்று ஏங்கி நிற்கிறான். அவன் ஓடி ஒழிக்கவில்லை, மறையவில்லை. ஆனாலும் முறையாக அந்த ஒப்பந்தத்தை பேணி நிற்கிற அந்த அடிமைக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கு கடமையாக விட்டு ரசூலுல்லாஹி. கண்ணியமான பெருமக்களே, அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமணத்தை என்ற வாசலை போடுறானே. உரிய வயதுல திருமணம் முடிச்சு கொடுக்கணும், உரிய வயதுல திருமணம் முடிக்கணும். இந்த திருமணத்துல புள்ளைய நான் நல்லா படிப்பிச்சுக்கிறேன், வளர்த்திருக்கிறேன், நல்ல ஆளாக்கி இருக்கிறேன். அவன் இப்ப சம்பாதிக்க இப்பதான் தொடங்கிக்கிறான். 30 வயசாயிட்டு டிகிரி முடிக்க கொள்ள. எனவே இப்பவே முடிச்சு கொடுத்தால் அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் அவன பொஞ்சாதிக்கும் அவங்க வீட்டுக்கும் தான் செலவழிப்பான். அதனால நாங்க செலவழிச்சு படிப்பிச்சதுக்காக அவன் எங்களுக்கும் செலவழிக்கணும், அவன் இப்பவே முடிச்சு கொடுக்கப்படாது என்று அவனை புளிஞ்செடுக்கிற மாதிரி இன்றைய உலகத்துல அந்த கலாச்சாரம் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதன் ஒப்போசிட்டாக சரி நல்ல கௌரவமான வாக்குமார் என்ன தெரியுமா? நான் எத்தனை கோடி அவனுக்கு செலவழிச்சாலும் அவன் எனக்கு தம்பளிக்க தரத்தவில்லை. நான் அவனை நல்லா உருவாக்கிட்டேன், நீ சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்த மகன். உரிய நேரத்துல அவன் கற்ப பாதுகாக்க, அவன் இச்சையை ஹலாலாக்க அந்த பேரண்ட்ஸ் நல்ல முடிவுகள் எடுக்கிறாங்க. நல்ல கௌரவமான பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா? அவனை வயசு வரக்குள்ள முடிச்சு கொடுத்து அவன் தவறி பெய்த்து அவன் எத்தனை கோடி சம்பாதிச்சு எனக்கு தந்தாலும் மேல் இல்லை. கௌரவமான பார்வை. கண்ணியமான சகோதரர்கள், அது மாதிரிதான் இந்த பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த உரிய காலம் வரக்குள்ள இந்த பிள்ளைகளுக்குள்ள ஏற்பாடுகளை குடும்பம், கௌரவமான குடும்பங்கள். ஒரு தாத்தை இருந்தா நானோட மகள் ஒன்று இருக்கு, அது விட முப்பு, எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வெஸ்டி முடிச்சு கொடுத்துருவோம். கட்டாயம் இல்ல, இந்த குடும்பங்கள் எல்லாரும் பிக்கப் ஆகி எல்லாரும் சேர்ந்து அப்படி நல்ல கௌரவமான முறையில முடிவுகள் எடுக்கிறாங்க. பாராட்டத்தக்கது. ஏன் அப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். அதனால அதுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக என்ன பிள்ளைய நான் அப்படியே வச்சுக்கொண்டே கூட கட்டாயம் இல்லை. என்ன பிள்ளைங்க ஒரு வாழ்க்கை அடிச்சு அதை முடிச்சு கொடுத்துரு முற்படுத்துறது, ஒருத்தரும் அதை முடிச்சாம இதை முடிக்கல அப்படி ஒன்று சட்டம் ஒன்று இல்லை. நல்லா கோஆபரேட் பண்ணி எல்லாரும் தர்த்தீபாக அந்த வயசு வரக்குள்ள எல்லாரோட பார்வையும் நானோட மகளுக்கு எல்லாரும் பேசுவோம், தங்கச்சிட மகளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். கௌரவமான குடும்பங்களை பார்க்கலாம். எனவே கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா சொல்ல வல்யஸ்தஅஃபிபு அல்லதீன லா யஜிதுன நிகாஹன், யார் திருமணத்துக்கு சக்தி பெறவில்லை அவங்க பக்குவமாக இருக்கட்டும். அவ வாலிபர்கள் வசதி உள்ளவங்களா இருந்தா திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபைனஹு அகத்துல் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ், இந்த பார்வையை தாழ்த்தும், அஃபத்தை பாதுகாக்கும். வமல்லம் யஜித் வமல்லம் யஸ்ததி, யாராவது திருமணத்துக்கு சக்தி பெற இல்லைன்னா ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவன் நோன்பு பிடிக்கட்டும். வேறு வேறு வழிகளை கையாள வேண்டாம், வேறு வேறு தகாத வழிகளை கையாள வேண்டாம், அவன் நோன்பு பிடிக்கட்டும். ஃபைன்னஹு லஹு விஜா, அது அவனுக்கு பொருத்தமானதாக தகுதி வாய்ந்ததாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்யஸ்தஅஃபிபு அல்லதீன லா யஜிதுன நிகாஹன், யார் திருமணத்துக்கு சக்தி பெறவில்லையோ அவங்க பொறுத்து கொண்டு பக்குவமாக பேணுதலாக இருக்கட்டும். ஹத்தா யுக்னியஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவங்களை பணக்காரனாக்கும் வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இதுல நாங்க படிச்ச பாடம் என்ன தெரியுமா? விபசாரம் என்ற அந்த பகுதி உலகத்துல நடக்காம இருக்கிறதுக்கு உணர்வுகள் மதிக்கப்படும். உடல் ரீதியான உணர்வு, உள ரீதியான அந்த அசைவு, அந்த துடிதுடிப்புக்கு அமைதி என்ற பகுதி முக்கியமானது.
அதனால்தான் திருமணங்களை முடிச்சு கொடுக்க சரியான பொருத்தப்பாடுகளை பார்க்கணும்னா இவருக்கு சரியான பொருத்தமானவங்களாக அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சும்மா கண்ணை பொத்தி கொண்டு இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் முந்தி காலத்துல உம்மாவையும் பாப்பையும் பார்த்து புள்ளகளை நல்ல புள்ள என்று தீர்மானிச்ச காலம் கடந்து போயிட்டு இருக்கு. கண்ணியமான சோதரர், நல்ல உண்மை வாப்பு மாறுதான். வாப்பாவை பார்த்தா பொடியில பார்க்க தேவையில்லை, சில குடும்பத்தை பார்க்கலாம் அப்படி. ஆனா அந்த வாப்பா உமாவை பார்த்துட்டு புள்ளைய தீர்மானிக்காம பார்க்காம உடையலாது. அந்த புள்ளைய செக் பண்ணணும் நாங்க. ஏன் முந்தி காலம் மாதிரி அல்ல, ஒரு காலம் வரும். இப்பவே பேசப்படுகிற ஒரு காலம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை திருமணம் பேசுவதாக இருந்தால் மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுங்க. இன்னும் கல்யாணம் பேசுகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை தாங்க. அப்படி கேட்க வேண்டிய ஒரு காலம் வந்துட்டு கண்ணியமான சகோதரர்களே. இன்னும் பப்ளிக் ஆகல, ஆனா அப்படி பார்க்க வேண்டிய நிர்பந்தமான நிலை. ஏன் அவ்வளவு பாவினைகள்? சில குடும்பங்கள் வெட்டிச்சு நாரி போகிறது. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பிரச்சனை. ஏன்? ஒப்போசிட் வாழ்க்கை. இவன் ராவு தூக்கம் செத்து, ராவே தூக்கம் இல்லை. இவனுக்கு தூக்கம் மறந்து அடிச்சாலும் தூக்கம் இல்லை. ஏன்? இளம் காலத்துல ராவைக்கு முழிச்சு 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 ஐஸ் அட்டிச்சு ராவு முழுக்க தூக்கம் இல்லாம பழகி கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள போட்டுகளோட கொண்டு போய் வர ஜாதியா. அந்த புள்ளைய வளர்த்திக்கிறது 10 மணியோட படுக்கிறதுக்கு குடும்பம் அப்படி வளர்த்திக்குது. இவனை பார்த்தா சல்லி இருக்குது, ஆள்கிட்ட நல்லா உடுக்கிறாரு, ட்ரெஸ் பண்றாரு, எல்லாம் இருக்குது, காரணம் இருக்கும், மொட்டை கொண்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். வெளியே மட்டும் பார்க்காதேங்க, உடல பாருங்க. அவன் ஒப்போசிட் வாழ்க்கை. ராவு தூக்கம் செத்தவனுக்கு தூக்கம் மறந்து அடிச்சாலும் தூக்கம் போறது ஈக்குது. எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? ராவு தூக்கம் இல்லாத எத்தனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுல கவனமாக இருக்கு. தயவு செய்து புள்ள ராவுக்கு தூங்குற நேரத்துல இவன் முழிச்சு இருப்பான், இவன் உருண்டு பிறண்டு பார்ப்பான். இவனோட முழிச்சு கோணம் அந்த புள்ளை அவன் உணர்வு ரீதியாக எதிர்பார்ப்பான். அந்த பிள்ளைக்கு 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். இன்னும் ஒரே பார்த்தாலும் தூக்கம் மஸ்தாகிறீங்க நீங்க, அண்ணன் வெட்டிக்க ஆரம்பிக்குது குடும்ப வாழ்க்கை. அந்த புள்ள காலையில எழும்பி தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு அப்படியே வளர்ந்து அப்படியே பகலையில விழித்திருந்து கணவனோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும் என்று பார்த்தால் இவனுக்கு சொபுக்கு போறதா தூக்கம் 1 மணிக்கு தான் எழுப்புறது. ராவு தூக்கம் சேர்த்து ஒப்போசிட் வாழ்க்கை நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாற்றணும். முந்தி காலத்துல சிகரெட் குடிச்சவன் வாயை பார்த்தா சொல்லல சிகரெட் அட்டிக்கிறாரு, வெத்தில தின்ற வாயை பார்த்தா சொல்லல வெத்தில அட்டிக்கிறாரு. மூக்குத்தூள் எல்லாம் கூடாதுதான். அட்டிச்சவன மூக்க பார்த்தால் வேற மூக்குத்தூள் மாமா வண்டி சொல்லி. கண் அடிக்கிறவன முகத்தை பார்த்தா கண்ணாலவா கேளும். கண்ணியமான சகோதரர்களை, இப்போ வந்திருக்கிற இந்த போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகி வந்திருக்கிற ட்ரக்ஸ் இருக்குது. சிலதுல வெளியால பார்த்தா விலங்குல அந்தரத்துல பறக்கிற மாதிரி இருப்பார். ஆனா அவன் லைஃப் பார்த்தால் வெளியில பார்த்தால் விலங்குல. கொஞ்ச நாள் போனது முடிச்சு கொடுத்து கபில் துணிக்காக ஆண்டி கையில கொடுத்ததுக்கு பின்னால, அவன் மனைவியானதுக்கு பின்னால, அவனால பாவிக்கப்பட்டதுக்கு பின்னால அண்ணன் விரிசல் ஏற்பட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஆண்கள் தரப்பு மட்டுமல்ல, எத்தனையோ வளர்ந்த நல்ல வசதியான கௌரவமான அந்த நல்ல மனிதர்களுடைய பெண் பிள்ளைகள் மாற்று மத பாடசாலைகளுக்கு போய்த்து மாற்று மத புள்ளகளோட தொடர்பாகி ஐஸுக்கு எடிட் ஆகி புள்ளகள் ஜெயில தெரியுமா? சுமார் பொம்புல புள்ளகள். உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அதனால் எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்கிறது அல்ல, பார்வைகளை அழுத்தப்படுத்தி அந்த ஜோடிகளை சரியாக அமைக்கிறதும் இல்லற வாழ்வு இனிக்கிறதுக்கு வழிகாட்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மருள் புரிவானாக. குடும்பங்களை கௌரவமான முறையில் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த